வணக்கம்ப்பா. எல்லாரும் வந்துட்டீங்களா? வந்தாச்சு. அதை கொடுங்க. இந்தாங்க ஐயா. எப்படியாவது நீ கலெக்டர் பார்த்து பேசிடுங்க ஐயா. இருங்க எங்க போறீங்க? கலெக்டர் பார்க்கணும்ப்பா. கலெக்டர் சாப்பிட்டு இருக்காருங்க, போயிட்டு 3 மணிக்கு வாங்க. சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரா? ஆமாங்க. அப்ப அவரை பார்க்க இதுதான் சரியான நேரம். அட இருங்க, என்னங்க சொல்ல போயிட்டு இருக்கீங்க? போதும். சார் வணக்கம். வணக்கங்க ஐயா. வணக்கம். சாப்பிட்ற நேரத்தில் வந்து தொந்தரவு பண்ணுறமேன்னு தப்பாக நினைக்காதீங்க. மற்ற நேரத்தில் வந்தால் மனுவை மட்டும்தான் கொடுத்துட்டு போக வேண்டியதாக இருக்கும். ஆனால் இந்த மனுவை கொடுக்கறதுக்கு நீங்கள் சாப்பிட்ற நேரம் தான் சரியான நேரம்னு நாங்கள் நினைக்கிறோம். நீங்கள் சாப்பிடுங்க, நான் விஷயத்த சொல்கிறேன். சொல்லுங்க ஐயா. இன்னைக்கு உங்களுக்கு சாப்பாடு கிடைச்சிருக்கு, நாளைக்கு கிடைச்சிருங்கிற நம்பிக்கை இருக்கு. ஆனால் அடுத்த நாள் அதுவே சந்தேகமாயிரும். நான் என்ன சொல்ல வர்றேன்னா, விவசாய நிலத்தையெல்லாம் பட்டா போட்டு வீடுகளாகவும் ஃபேக்டரிகளாகவும் மாற்றக்கூடாதுன்னு சட்டத்திலே இடம் இருக்கு. ஆனா நீங்க அதை மீறி பர்மிஷன் கொடுத்துக்கிட்டே போனீங்கன்னா விவசாயம் பண்றதுக்கு இடமே இல்லாம போயிடும். அப்புறம் அடுத்த தலைமுறை சோத்துக்கு பதிலா மாத்திரையை சாப்பிட்டுட்டு அரிசியும் தக்காளியும் மியூசியத்துல தான் பார்க்க வேண்டியது இருக்கும். ஏற்கனவே ஏரி குளத்தை எல்லாம் அழிச்சாச்சு சார். விவசாயத்தை அதை காப்பாத்தி கொடுங்க. சரி, நான் விசாரிக்கிறேன். நல்லதுங்க ஐயா. நான் அதிகமா பேசிட்டு தான் நினைக்காதீங்க. அவசியம் இருக்கிறதுனால தான் பேசினேன். வரங்க ஐயா. ஏப்பா அவங்க சும்மாவா வாங்குறாங்க, காசு கொடுக்குறாங்கல்ல, அப்புறம் என்ன அவங்க தவணையாவா தராங்க, மொத்தமாவள வந்துட்டு இருக்காங்க. இங்க வா. விளையிற நிலத்தை விற்கிறோம்னா மொத்தமாக தான் பணம் தருவானுங்க. அது கொஞ்சம் கொஞ்சமாக செலவாகி போயிடும். அப்புறம் என்ன பண்ணுவேன்? சுப்பிரமணி, நாமெல்லாம் ஊருக்கே படி அளக்கிற சனங்க. இருக்கிறதையெல்லாம் வித்து தின்னு விட்டு அடுத்தவங்கிட்ட போய் கை நீட்டி நின்று அசிங்கம் இல்லை? கூட வந்துட்டு இங்கே நின்று வியாக்கியானம் பேசிட்டு இருக்க. என்னையா நீ வாயா. கவுண்டர் போன் ஏற்றி விட்டு பார்த்தீங்களா? The pretty girls, they are looking at me. Come on girls, don't stop it now. Keep on playing the game, you got me shaking somehow. Come on, I got right the plan to take you with me tonight. Can எப்பா மாணிகா அண்ணா பிரின்சிபால் உள்ள கூப்பிடுறாங்க. இந்த வரண்ணா. உள்ள கூப்பிட்டாங்கடா. அதை ஏன்டா தூங்கிட்டு இருக்கணும் எழுப்பி சொல்றேன். விதி யாரை வெட்டுது? போ, என் கண்ணு முன்னாடி நிக்காத, போடா. தியானத்துல இருந்து டிஸ்டர்ப் போயிட்டு வரேன். திரும்ப வந்துட்டானா? அட என்னப்பா தூங்குற? உன்னை பார்த்தா படிக்க வந்த பையன் மாதிரி தெரியலையேப்பா. பின்ன காலேஜில் பெல்லு திருட வந்த மாதிரி இருக்கா? அவனை என்கொயரா பண்ணுகிறேன். இல்ல அது வந்து என் ஃபைலை கொடுத்தீங்கன்னா நான் போயிடுவேன், அதுக்கு தான் கேட்டேன்ப்பா. ஃபைல் உண்டா? ஆமாப்பா. தூக்கம் காஞ்சவனே கொடுக்குறேன். காலேஜ் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வா. இது என்னோட கனவு. நான் படிக்கணும்னு ஆசைப்பட்டேன், முடியலை. இப்போ என் பயம் படிக்கிறான். இவனை ஒரு விவசாய விஞ்ஞானி ஆக்க வேண்டியது உன்னோட பொறுப்பு. பூபதி, உங்களை விட உங்க பையன் முகத்துல அந்த ஆர்வம் ரொம்ப பசுமையா தெரியுது. தம்பி, எந்த விவசாயம் தன்னுடைய பையனை விவசாயம் படிக்க சொல்றதில்ல. என்ஜினியர் ஆகணும், இல்லைன்னா டாக்டர் ஆகணும்னு தான் ஆசைப்படுவாங்க, இல்லை வெளிநாட்டுக்கு வேலைக்கு அனுப்பிடுவாங்க. ஆனா உங்க அப்பா உன்னை இந்த கல்லூரியில் சேர்க்கிறான்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குப்பா. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். நன்றி ஐயா. நான் பைல்ஸ் ஆபரேஷன் பண்ண மாதிரி வரான். டேய் என்னடா மகாலி, என்ன காலேஜ்ல
என்னது சேர்த்துட்டானுங்களா? டேய் ஏப்பா டேய் போடா. உங்க சண்டையில என் பையில கிழிச்சிட்டியேப்பா. எவ்வளவு பெரிய துரோகம் பண்ணிட்டேடா நீ. புளியம்பட்டிக்கு போய் நான் என்னடா சொல்லுவேன்? ஏமாத்திட்டியாடா எங்களை. நம்ம பிரித்து விட்டா வேற வழியே இல்லடா. ஐயோ பில்கேட்ஸ் என்ன சொன்னார்? அம்பானி என்ன சொன்னார்? அங்கிட்ட எதுவுமே சொல்லியாடா. பேக்கை வந்து தெரியல எடுத்துக்குவோம். ஏமா பில்கேட்ஸ் கிட்ட என்ன சொன்னாரு? கைய விடுடா எருமை மாடு. வந்ததுக்கு அதாவது கரெக்ட் பண்ணலாம். ஏ விட்டு பாடாண்டி, ஏ விட்டு பார்க்க பாடா. போறேன். டேய் 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 டேய். டேய் டேய் சின்ன பசங்க என்னடா நைட்ல மேட்ச் பார்க்க போறோங்க. ஏதோ பொட்ட பிள்ளைகள விளையாடிட்டு இருக்குதாமா. இன்னைக்கு ஆட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆட வாப்பா நான் பேசிட்டு நேரமா பொண்ணுங்களா? எங்கடா? டேய் டேய் ஷார்ட் புட் பண்ணிட்டே வா. சொல்லுங்கடா. டேய் டேய் பெண்கள் இருக்கும் இடத்தில் நாம் இருக்க வேண்டும். இல்லையே வரலாற்றில் பிள்ளையாகி விடும். முதல்ல நீங்க பிள்ளை எல்லாம் பேசுங்கடா. முதல்ல அவனை புடுறா. ஏறா வண்டியா. பாய்ஸ் பாய்ஸ் டேய் டேய். அவனுங்க டியூஷன் கட்ட சுத்துறீங்க. இந்த வாரே கையில கொம்பு இல்லாம போச்சு. டேய் அட்டென்ஷன் நில்லுங்கடா. பெரிய பசங்க கூப்பிடுறாங்க மதியா மறிங்க. அப்பா அம்மாட்ட சொல்லட்டுமா? டேய் டேய். சின்ன பசங்க தெரியாம பட்டாங்க விடுறா. சரி விடு மேட்டர் வரேன். அப்படி உள்ள போய் என்னடா பார்க்க போற? ஹாக்கி மேட்ச் நடக்குதுல்ல? ஹாக்கியா? டேய் வெல்டிங் பண்ண ஹெல்மெட் பண்ணியா? அது ஹாக்கியாடா? 800 வருஷமா நடக்குதுல்ல. நாங்க பார்த்துட்டே இருக்கறோம்ல. 800 வருஷமா பார்க்கறானா? சரி நீ போடா ஹாக்கியா பாரு. போடா. ஹாக்கிக்கு ஃபுட்பாலுக்கு வித்தியாசம் தெரியும். டேய் உங்க பக்கத்துல சீட்டு பிடிச்சீங்கடா எங்களுக்கு. பகாலி வா பகாலி போய் பாத்துடலாம். அப்படினா தான் நடக்குது போய் பாப்பா வா. டேய் பனி காய்ச்சாச்சு ஜெல்லி ஜோரம் வரும் வீட்டுக்கு போ. போடா. பகாலி லவ் சோ பகாலி. டேய் இதென்ன தியேட்டரா விசில் வச்சினேங்கடா. கம்முடா. வாவ். என்னடா வேலை கோலமா வச்சிருக்குது. இந்த கேப்டனா? யாரு இவனுங்க? டியூப்லைட் திருட வந்திருக்காங்களா? ஹலோ 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 யோ உன்னதான் மேட்ச் முடிஞ்சியா? முடிஞ்சிச்சா? நீங்க யார் சார்? நெட்டு மடிக்கிறவன். பின்ன உன் மூஞ்சை பார்த்தா பொண்ணுங்களை மடிக்கிற மாதிரி இருக்க. மூஞ்சை பாரு தயிரில் இந்த பாசு பூச்சி மாதிரி. போடா போடான்றா. சொல்லிட்டேன் இவ்வளோ கோவப்படுறேன். ஜி ஜி என்னாச்சு பண்றீங்க? மேட்ச் மேட்ச். டேய் எல்லாம் மேட்ச் முடிச்சு போயிட்டானுங்கடா. அங்க பாரு நெட்டு மடிச்சுன்னு போயினுங்கடா. அடுத்த மேட்ச் பாப்போம். அடுத்த மேட்ச் நான் வெறுப்பேத்தறியா? போடா. மேட்ச். ஏய் கோஹான் வாழை போடுங்கப்பா. தச்சு இவங்க கூட சேர்ந்து நம்மளும் இது மாதிரி ஆயிட்டோம். தென்னை மரத்தில் உட்காந்துக்கிறாளா? ஒரு 4 இளநீ பிச்சு போட சொல்லு. வாடா இங்க வாடான்றா. அவ எனக்கு மட்டும் தான் போடுவா. ஒரே எல்னி லவ் எல்னி. அது அழிவு போன இளநியா தான் இருக்கும். ஒரு சூப்பர் ஐடியா. நம்ம கிரிக்கெட்டை விட்டுருவோம். வாலிபால் மாறிடுவோம். இந்த பாலே உன்னால அடிக்க முடியல. இவ்வளவு பெரிய பால் எப்படி அடிப்ப? தொண்டம் தொண்டம். முதல்ல நாங்க பீர் எப்படி அடிக்கிறது அதுக்கு சொல்ல ஐடியா. இப்போ என்ன உங்களுக்கு சரக்கு தானே அடிக்கணும்? ஆமா. வீட்டு கணேஷ் என்ன சொல்லிருக்காரு? ஜெஸ்ஸி ஜெஸ்ஸி அது சொல்லிக்கிறேன். இல்லடா பசங்களுக்கு எப்பெல்லாம் ஒரு பிரச்சனை வருதோ அப்போ ஒரு பஸ் வரும்னு சொல்லிருக்காரு. பழச்சாமி 4 நாளைக்கு முந்தைய சொல்லி விட்டுரு. இல்லைன்னா பார்ட்டி சங்கடப்படு. சொல்றேன். இவர் பெரிய ஒபாமா செக்ரட்டரி. 4 நாளைக்கு முன்னாடி சொன்னதா வருவார். என்னடா மாமா தனியா பேசிட்டு போறான். பைத்தியம் முடிச்சிச்சானா அவனுக்கு? ஹே மாமா வாங்க. என்னங்க மாப்ள? டேய் அவன்லாம் ஒரு ஆள் உட்காருங்கடா. ஓகே பகாலி. மாமா வணக்கம் மாமா. அடப்பாவி எந்நேரமும் பிஸி போல மாமா. மாப்பிள்ளை இங்க உட்காந்துருக்கேன் கண்டுக்காம போறீங்க. ஏங்க மாப்ள இப்படி பேசுறீங்க நீங்க? உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்றது அந்த பண்ணி வாங்கி கூட சேராதான் சொல்லி. சரி மாமா நல்லா ஜெய்ஜாண்டிக்கா அருமையா சூப்பரா இருக்கீங்க. அப்பா எவ்வளவு பெரிய போய் பேசுறான் பாரு. அதாவது ட்ரீட் கீட்டு. ட்ரீட்டா? என்ன மாப்ள இப்படி பேசிட்டு இருக்கீங்க நீங்க வாட்ல? போகும்போது எனத்தை கொண்டு போக போறோம். அருணா கயத்தை கூட அவுத்து குளியில விட்டு அமைக்கிறவனுங்க. வா மாப்ள போலாம் மாமா. டேய் வாங்க மியா மூஞ்சி. வா மாப்ள போலாம். தனியா பண்ணி வாங்க. வா மாப்ள போலாம். நீ சைடிஸே நீதான்டா. சரக்குடா. பகலி மாமா மலையிட்டான் விபூதி அடிச்சிடலாம். மாமா யார் ரசிகர் மாமா நீங்க? மாப்ள என் தலைமை புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு அப்புறம் அண்ணன் சூப்பர் ஸ்டார் தான் எனக்கு முடியும். மாமா நம்ம சூப்பர் ஸ்டாரை போட்டு ஒரு பொண்ணு அடிச்சிட்டு இருக்கு மாமா. எங்க மாப்ள? அங்க பாரு மாமா. அட காப்பாத்து மாமா காப்பாத்து. என் தலைமையில நீ கை வைக்கல. வெளிவா உன்னை பாத்துக்கிறேன். யார் மாப்ள சரக்கு இருக்குது? ஏய் சொல்லுங்க. டீ வச்சு குடிச்சுடா நீ போடா போடா. ஐயோ நான் இல்லங்க. ஏய் மாப்ள வாடா. டேய் பாத்தற தாத்தா மேல வச்சிராத. பங்கடி கரெக்ட்டா வச்சிரு.
ஒண்ணு நீ இந்த ஊர்ல நீ இருக்கணும் இல்ல நான் இருக்கணும். விட மாட்டேன். பங்காளி நான் உன்ன மாதிரி ஒல்லியா வருகிறேன். கரெக்டா காலை பார்த்து அடிக்கணும். கரெக்டா மூஞ்சி மேல அடிக்கிற பாரு. அண்ணா தெரியாம சாரி அண்ணா கொஞ்சம் என்ன வீட்டுல டிராப் பண்ணிடுமா. சூப்பரா இருக்குது. அண்ணா ப்ளீஸ் நான் விட்டுருங்க. ஆமா நான் வச்சது யாருன்னா வச்சது தெரியாம அவனை எங்க ஊர்ல வந்து என்கிட்ட காசு கேக்குறேன். வாங்கண்ணா. ஐயோ விடுங்க, வாங்க, பரவாயில்ல, வாங்க போலாம். என்னம்மா இப்படி பண்ணி போட்டானுங்க? யாருண்ணா அவங்க? யாருக்கு ஒன்றும் ஆகலைல்ல. ஹெட்லைட் உடச்சு போட்டானுங்க. வாகன்னு வணக்கம் அங்கிள். பிரின்சிபல் நேரத்திலே வருவீன்னு சொன்னாரு. அது ஒன்றும் இல்லை அங்கிள். ஹலோ, வரவல்ல ஒரு சின்ன ஆக்சிடென்ட். ஐயோ என்னாச்சு? 2 பசங்க நாய் துரத்துறேன்னு சொல்லிட்டு ஹெட்லைட் உடைச்சிட்டாங்க. அப்புறம் காசு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டாங்க அங்கிள். உங்களுக்கு ஒன்றும் ஆகலையே? ஒன்றும் இல்லை அங்கிள். சரி, அது நம்ம ஊர் பசங்களா தான் இருக்கும், பாத்துக்குவோம். ஓகே அங்கிள். உள்ள வாங்க. வேணி உள்ள கூட்டிட்டு போமா. வாங்கம்மா. வாங்க. டிரைவர் தம்பி, நம்ம மெக்கானிக் இருக்கான், மாத்தி விட்டுறலாம். சரி. சரியா? சரி. பங்காளி இன்னைக்கு லஞ்ச் முடிச்சுட்டு அந்த நாயை முடிச்சிடும். என்ன சொல்றேன்? ஏய் பங்காளி, அதே வண்டி நிக்குது. ஒருவேளை டிரைவர் வந்து உள்ள கம்ப்ளைண்ட் பண்றானோ? ஆமா பங்காளி, நம்ம தான் பல்ப் அடிச்சு உங்க ஒப்பம் கிளி கொண்டு வா எனக்கு தெரிஞ்சதுன்னா ஓட ஓட அடிப்பான்டா. வண்டியை திருப்படா, திருப்படா வண்டிய. இப்ப ஏன்டா கரகாட்ட ஆடுற வண்டியில? ஏன்டா வாலிபால் ஆடுற நேரமா இது? ஒப்பனை தெரிஞ்சா ஓட ஓட அடிப்பான்ற. திருப்படா வண்டிய. பங்காளி வாலிபால். ஆமா அதே பால் தான். பங்காளி நான் யாருன்னு தெரியும்ல? ஏன் மாணிக்கம் மறந்துட்டியா? எனக்கு இன்னொரு பேரும் இருக்கு. என்ன ஒண்ணுக்கா? இதுக்கு உங்க ஒப்பனை மேல்றா. இறங்கடா. அந்த நாய் பிடிக்கிற கோஷ்டி இவனுக்கு தானாமா? ஆமா அங்கிள். அது ஒண்ணு இல்லைங்க பெரியப்பா. நம்ம ஊர்ல ஒரு வெறி நாய் ஒண்ணு நம்ம பழனி மாமா மாதிரி சுத்தி இருந்து இல்லைங்களா, அதை தான் கல்லெத்து அடிச்சோம். நாய் ஓரமா போச்சு, காரு குறுக்கால வந்துச்சு, அடிச்சு கல்லு ஸ்ட்ரைட்டா போச்சு, அதான் கண்ணாடி உடஞ்சு போச்சு. வெரி சாரிம்மா. ஐயா யாரையும் கடிச்சு வச்சிட வேண்டாங்கிறதுக்காக பொதுச்சேவை செஞ்சீங்களாக்கும். வேற வேலை. நான் என்ன பண்ணீங்க? அடிச்சிங்களா இல்ல கடிச்சு தின்னு விட்டீங்களா? இல்லைங்க பெரியப்பா, கல்லெத்து அடிச்சோம், நாய் எஸ்கேப் ஆயிடுச்சு. அதான் லஞ்ச் பிரேக் விட்டு அப்புறம் போய் அடிக்கலாம்னு பிளான் பண்ணிக்கிறேன் பெரியப்பா. தெம்பா. எஸ். ஆமா இவங்கெல்லாம் யாரு? உங்களுக்கு ரொம்ப அவசியமாக்கும். இல்லைங்க பெரியப்பா, கொஞ்சம் தெரிஞ்சுக்கலான்ட்டு தான் பெரியப்பா, வேற ஒன்றும் இல்லை. காலேஜ் பிள்ளைங்க எல்லாம் ஏமாத்துற பிள்ளைங்க மாதிரி இருக்குது. கோயம்புத்தூர் அக்ரி காலேஜ்ல இருந்து வந்திருக்காங்க. பிரின்சிபல் அனுப்பிச்சு வச்சிருக்காரு. அது அக்ரி விவசாயத்தை பத்தி தெரிஞ்சுக்கணுமா? எது இந்த செடி தடவி தடவி படிப்பாங்களா அதுவா? வெல்கம் டு மை கண்ட்ரி. உங்களுக்கு என்னோட ஹெல்ப் நிறைய தேவைப்படும், அதனால என் நம்பர் நோட் பண்ணுங்க. 989494. இல்லைங்க பெரியப்பா, பெண்களை நான் கொஞ்சம் தாயா மதிப்பா, அதனால தான் பெரியப்பா. மாய மூடிட்டு இருக்கியா? சரிங்க பெரியப்பா. அவங்க கொஞ்ச நாளைக்கு இங்க தான் தங்க போறாங்க. நாங்க பாத்துக்கிறோம் பெரியப்பா. நாங்க பாத்துக்குவோம். கிளம்பு, மாமா வீட்ல போய் தங்குவியாமா. மாம்ஸ் ஊருக்கு போய் 15 நாள் ஆகுது தெரியும்ல. டேய் அவனுக்கு எதுடா வீடு? அவனே மாட்டு கோட்டால தங்கிட்டு இருக்கான். அவங்க கூட போய் தங்க சொல்றான் பாருங்க அப்பா. அங்க பாரு. மாமா வெல்கம் மாமா. போலாங்களா? போலாம்டா மாமா. வாங்க. அண்ணா டாடா. காட்டு போன மூஞ்சி ஊருக்கு போச்சு தானே சொன்னா. என்னடா இது ஏதோ டோட்டல் ஃபேமிலி பிளானிங் மாதிரி தெரியுது பங்காளி. எனக்கு அதே டவுட் தான். சொத்தை பிரிச்சிருவான் பங்காளி. எனக்கு இன்னும் அந்த காட்டு பூனை மேல தான் டவுட்டா இருக்குது. ஏனுங்க மாமா, இது வீடு நினைச்சீங்களா இல்ல ஆடி ஆபீஸ் நினைச்சீங்களா? எட்டு போட்டு காட்டிட்டு இருக்கீங்க. சுத்தத்தை விட்டுட்டு வீட சுத்தம் பின்னாடி போங்க. ஹெட்லைட் உடைச்ச காசு எங்க? ஒரு 5 நிமிஷம் இருங்க, ஏடிஎம்ல போய் காசு எடுத்து வந்துடுறோம். ட்ரஸ்ட் மீ. யஸ்மி. என்னங்க அன்னைக்கு வாலிபால் மேட்ச்ல எகிரி ஒரு ஷாட் அடிச்சிங்களே, செம ஷாட்டுங்க. நானும் ஒன்று சொல்லிக்கிறேன், அதை விட உங்க டீம் தோத்தது இல்ல, அது ரொம்ப சூப்பருங்க. ஏன் பங்காளி? இல்ல உண்மையை சொன்னப்பா. நன்றிமா வீட்டை விட்டு தோத்ததுக்கு.